மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையுமே சில தடைகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம். இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் ஏற்படும், ஒரு போராட்ட குணம் உங்களிடம் ஏற்படும். எப்படிப்பட்ட ஒரு தடைகளையும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். குறிப்பாக வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, வியாதியஸ்தர்கள் இவர்களுக்கெல்லாம் சரியான முறையில் மருத்துவத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. எதுவுமே சுலபமாக கிடைக்கிறத விட போராட்டம் மூலம் வெற்றி அடைந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிக சுவையை தரக்கூடியது. அது போன்ற ஒரு தினமாகத்தான் இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இணக்கமான நல்ல சூழல் தென்படுவதால் நன்மைகள் அதிகமாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எல்லா பூசல்களும் நீங்கும், மனசில் உள்ள கவலைகள் இன்னல்கள் எல்லாம் மறைந்து சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக மாறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வம்பை விலைக்கு வாங்காமல் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் சில போராட்டங்கள், சில குழப்பங்கள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றிய விஷயம் ஞானம் உள்ளவர்களிடம் பேசணும். அதுலேயும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டவரிடம் பேசுவது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். எதையுமே அவசர கதியில் செய்யாமல் நிதானித்து ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்வுக்கான ஒரு வழி பிறக்கும். சில சுபகாரியங்கள், நீண்ட நாளாக தடைப்பட்டு கொண்டிருந்த சில சுபகாரியங்கள் நடப்பதற்கான வழிமுறைகள் திறக்கும். வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்களோ, இல்லை புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சாலோ அந்த சேர்க்கைக்கான ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடிய, வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டும். அவசரமாக செயல்படும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை நாம் தவற விடலாம். கவனமாக செயல்பட நன்மைகள் உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் கோரிக்கைகள்லாம் தீர்வதற்கான ஒரு வழிமுறைகளை தென்படுகிறது. சில நேரங்களில் சில மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதை திறந்த மனதோடு சில மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெருத்த அளவுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும். நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஒரு பெரிய விஷயம் உங்கள் தலையில் இருக்கும். இதை எப்படி முடிக்க போகிறோமோன்னு நினைக்கிற நேரத்தில் அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கா, அதற்கான ஒரு தன வசதி இருக்கா, இதெல்லாம் யோசிக்கிற நேரத்தில் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையால் அது ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தாராலோ உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாலோ சில இக்கட்டிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக இது மாறும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் அற்புதமான வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகளும் சில நேரங்களில் சில மனக்கசப்புகளும் ஏற்படுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு தினம். தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் நண்பர்களாலும் சில நேரங்களில் வெளிநாட்டில் சேர்ந்த உங்கள் கூட இருக்கிற சக தோழர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்களெல்லாம் ரொம்ப நன்மைகள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாக கூட இது அமையும். ஷேர் மார்க்கெட் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முன்னேற்றமான சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையிறது. இதில் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினம், அற்புதமான தினம்னு சொல்லணும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயத்தில் மற்றவர்களை யோசனை கேட்டு செயல்பட நன்மைகள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். சில சுப செலவுகள் ஏற்படும், அது மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையும். அற்புதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய, உங்கள் புகழை உயர்த்தக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகவும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட நன்மைகள் உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த சம்பந்தமாக நல்ல செய்திகள் வரும். சில பேருக்கு அயல்நாட்டு பிரயாணமும் ஏற்படும். நீங்கள் கையாளக்கூடிய விஷயங்களில் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் சூழல்கள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக உதவுவார்கள். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, வெற்றி களிப்பை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட நன்மைகள் உண்டு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உணர்ச்சி வசப்படுவது, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் இந்த வேலையை விட்டுடுறேன் அப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறது, ஏதோ ஒரு பேசுறது, இதையெல்லாம் நீங்கள் சகித்து கொண்டு கொஞ்சம் நிதானமான போக்கோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். மனதில் சலிப்பும் ஒரு விரக்தி மனப்பான்மையும் ஏற்படுவது, கிரக நிலைகள் உதவிகரமாக இருக்குது. அதனால் அதிலேருந்து விடுபடுவதற்கான ஒரு வழியை நீங்கள் பார்க்க வேண்டும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையிறது. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று பொறுமையின் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். நிதானித்து செயல்பட வேண்டும். இதில் அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். நமக்கு போட்டியாகவோ பிரச்சனையாகவோ இருந்தவர்கள் மேலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அதை நீங்கள் அருமையாக சமாளித்து அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய தினமாக கூட இது அமையும். அதனால் ரொம்ப ஒரு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் செயல்பட உங்கள் பக்கம் சகலவிதமான நன்மைகளும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்துவிடும். அதனால் எதிர்ப்புகளை கண்டு பயப்படாமல் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில தோல்விகள் சில பின்னடைவுகள் ஏற்படுவது உண்டு. திருவோண நட்சத்திரங்களுக்கு ஒரு விடுவு காலம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாகை சூடுவீர்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும், தீர்வு ஏற்படும். உடல் நலம் கெட்டிருப்பவங்களுக்கு அதுக்கான நல்ல ஒரு வைத்திய முறைகள் ஏற்பட்டு வெற்றிகரமாக அதிலிருந்து மீண்டு வருவீங்க. ஒரு பிரச்சனைகள் என்பது உண்டு. அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளே போய் அதை அனுபவித்து அதை அறிந்து கொண்டு வெற்றிகரமாக வெளியே வரக்கூடிய ஒரு தினம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் சோதனைகள் ஏற்பட்டு பின்பு நன்மைகள் ஏற்படும். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். நீங்கள் எதிர்பார்க்காமலே நல்ல உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தினமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய அதீதமான நம்பிக்கையை உங்களுக்கு பகையாக மாறுவதற்கான வழிமுறைகள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். குறிப்பாக நீண்ட நாள் திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள், உங்களுடைய சில அபிலாஷைகள் பூர்த்தியாகாத சில ஆசைகள், இதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். குறிப்பாக உங்கள் தாயாருடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு பல நன்மைகளும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து செயல்பட வேண்டும். மொத்தத்தில் நல்ல நன்மைகள் தரக்கூடிய தினமாக அமையும்.